கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நித்தியம் டிவி தொலைக்காட்சியிலே பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரையும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் இந்த தொலைக்காட்சியிலே கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கவனத்திற்கு நீங்கள் இதை தொடர்ந்து பார்த்து தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் எங்களுடைய ஜெப மையத்திற்கு வர விரும்பினால் கீழ்க்கண்ட நம்பர்களை தொடர்ந்து தொடர்பு கொள்ளுங்கள். உங்களை கர்த்தர் நடத்துவாராக. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதிப்பாடி மகிழ்ந்திருப்பே, கிருபை ஒன்றே போதுமையா, கிருபை ஒன்றே போதுமையா. நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவினா நாள்தோறு பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. ஹல்லேலூயா. பயப்படாதே, நோடு இருக்கிறே, திகழாதே, உன் தேவன் நானே என்று சொன்ன ராஜா இயேசு உனக்குள் வாழ்கிறார், உன்னோடு இருக்கிறார், உனக்குள் வாழ்கிறார், உன்னோடு இருக்கிறார். பயப்படாதே, உன்னோடு இருக்கிறேன், திகழாதே, உன் தேவனானே என்று சொன்ன ராஜா இயேசு எனக்குள் வாழ்கிறார், என்னோடு வருகிறார், எனக்குள் வாழ்கிறார், என்னோடு வருகிறார். சுக வாழ்வு அது துளித்திடுமே, சீக்கிரமாய் அது துளித்திடுமே. உன் சுக வாழ்வு அது துளித்திடுமே, சீக்கிரமாய் அது துளித்திடுமே, சீக்கிரமாய் அது துளித்திடுமே. பட்டு போனாலும் அது பசுமையாகுமே, வறண்டு போனாலும் அது பசுமையாகுமே, வறண்டு போனாலும் அது வளமாகுமே, வறண்டு போனாலும் அது வளமாகுமே என்று சொன்ன ராஜா இயேசு எனக்குள் வாழ்கிறார், என்னோடு வருகிறார், உனக்குள் வாழ்கிறார், உன்னோடு வருகிறார். சொல்லுங்க. பயப்படாதே, உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, உன் தேவன் நானே என்று சொன்ன ராஜா இயேசு எனக்குள் வாழ்கிறார், என்னோடு வருகிறார், அவர் எனக்குள் வாழ்கிறார், என்னோடு வருகிறார். இருதயத்தின் பல விருப்பங்களை உனக்காக அவர் செய்திடுவார். உன் இருதயத்தின் பல விருப்பங்களை உனக்காக அவர் செய்திடுவார். நீ பயப்பட வேண்டாம், மனம் திகைத்திட வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம், மனம் திகைத்திட வேண்டாம் என்று சொன்ன ராஜா இயேசு எனக்குள் வாழ்கிறார், என்னோடு வருகிறார், அவர் எனக்குள் வாழ்கிறார், என்னோடு வருகிறார். பயப்படாதே, உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, உன் தேவன் நானே என்று
அது துளித்திடுமே, சீக்கிரமாய் அது துளித்திடுமே. உன் சுக வாழ்வு அது துளித்திடுமே, சீக்கிரமாய் அது துளித்திடுமே. பட்டு போனாலும் அது பசுமையாகுமே, வறண்டு போனாலும் அது வளமாகுமே. பட்டு போனாலும் அது பசுமையாகுமே, வறண்டு போனாலும் அது வளமாகுமே என்று சொன்ன ராஜா இயேசு எனக்குள் வாழ்கிறார், என்னோடு வருகிறார். எனக்குள் வாழ்கிறார், என்னோடு வருகிறார். பயப்படாதே, என்னோடு இருக்கிறேன், சிலையாதே உன் தேவனானே என்று சொன்ன ராஜா இயேசு எனக்குள் வாழ்கிறார், என்னோடு வருகிறார். அவர் எனக்குள் வாழ்கிறார், என்னோடு வருகிறார். எனக்குள் வாழ்கிறார், அவரோடு வருகிறார். பயப்படாதே, உன்னோடு இருக்கிறேன், சிகையாதே உன் தேவனானே என்று சொன்ன ராஜா இயேசு எனக்குள் வாழ்கிறார், என்னோடு வருகிறார். அவர் எனக்குள் வாழ்கிறார், என்னோடு வருகிறார். எனக்குள் வாழ்கிறார், என்னோடு வருகிறார். சொல்லுங்க, எனக்குள் வாழ்கிறார், என்னோடு வருகிறார். கரங்களை மேல உயர்த்தி ஹல்லேலூயா. என் ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துல சொல்லி ஜெபிக்கிறப்பா, இந்த தொலைக்காட்சியின் வாயிலாய் பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் சொல்லி ஜெபிக்கிறேன். என் ஆண்டவரே, இந்த குடும்பங்களுக்கு என்ன வார்த்தைகளை நீ பேச திட்ட வைத்திருக்கிறோம், அந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறோம் அப்பா. அந்த வார்த்தையின் வல்லமை இப்போ இறங்கட்டும் அப்பா. எந்தெந்த குடும்பத்தை தடை பண்ணி வைத்திருக்கிற ஆண்டவரே, என்னை காப்பாற்ற ஒருவரும் இல்லை என்று கதறுகிற குடும்பத்துக்கு நான் ஜெபிக்கிறேன். இக்கட்டுகளும் ஆபத்துகளிலும் ஆண்டவரே மாட்டி தவிக்கிற பிள்ளைகளை என் ஆண்டவர் வெளியே கொண்டு வர உங்க அக்னியின் வார்த்தை இறங்கட்டும். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அல்லவா, நீங்க செய்ய நினைத்தது தடைப்படாது என்று வேதம் சொன்னது. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரே எழும்பி நிற்கிற சில சத்துருவின் வல்லமைய தைகிற ஒரு சம்மட்டியின் வார்த்தையை கடந்து வரட்டும். என் ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வரட்டும் அப்பா. என் ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வரட்டும் அப்பா. என் ஆண்டவருடைய கிருபை கடந்து வரட்டும் ஆண்டவரே. உங்க கிருபை இல்லைன்னா நாங்க இல்லையே. இன்னைக்கு நாங்கள் நிற்பதும் நிர்மலமாகாது இருப்பதும் தேவனே உம்முடைய சுத்த கிருபை தானே. இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு ஒவ்வொரு நபரையும் ஆண்டவரே சாபத்திலையும் பாவத்திலையும் கட்டி வச்சிருக்கிற கட்டுகள் அறுக்கட்டும், அந்த கயிறுகள் அறுக்கப்படட்டும் அப்பா. என் ஆண்டவரே, இப்பொழுது வார்த்தையின் வல்லமை இந்த சத்தத்தின் வாயிலாய் இறங்குவதாக, 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 இறங்குவதாக. தலித்தாகமி எழுந்திரு. விழுந்து போன ஒவ்வொரு வீட்டையும் கர்த்தர் எழுப்புங்க அப்பா. எழுப்புங்க ஆண்டவரே, தட்டி எழுப்புங்க ஆண்டவரே, தட்டி எழுப்புங்க ஆண்டவரே. சிறைச்சாலையில் இருந்த பேதுருவை விழாவிலே தட்டி எழுப்பினதை போல ஒவ்வொரு குடும்பத்தின் காரியங்களை என் ஆண்டவர் தட்டி எழுப்பும் ஆண்டவரே. பேதுருவை எழுப்பி அவன் வீட்டுக்கு அனுப்பி அவனை ஆசீர்வதித்து நெருங்க பண்ணினீரே இயேசுவே. நீர் இறங்கும் என்று சொன்னாரே,
இறங்கி அவனை தொட்டு ஆசீர்வதித்தீரே. இன்னைக்கு இறங்குங்க ஆண்டவரே. இந்த ஜெப வேளையில எந்தெந்த வீட்டில் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு நோக்கி பார்க்கிறார்களோ, கதறுகிறார்களோ, கண்ணீர் வெடிக்கிறார்களோ, வேதனை பட்டு கொண்டிருக்கிறார்களோ, துக்கத்தோடு இருக்கிறார்களோ, போராட்டத்தோடு இருக்கிறார்களோ, வீட்டுக்குள்ள வந்த போராட்டம் என்னைக்கு அது என்னையும் என் குடும்பத்தையும் விட்டு என்னைக்கு வெளியேறும் என்று நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை என் ஆண்டவர் விடுதலையாக்கும். அப்பா, உம்முடைய கரத்தின் நிழலை மூடுங்க நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 35வது அதிகாரம் 3வது வசனம். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். இத 1லிருந்து 10 வசனங்களை நீங்கள் இந்த பிரேயர் முடிஞ்சு நீங்க வீட்டில் உட்கார்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, இதனுடைய தலைப்பே நித்திய மகிழ்ச்சி. தேவ ஆவியானவர் உங்களை நித்திய மகிழ்ச்சிக்குள்ளே உங்களை நடத்த போகிறார். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்றார், வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து காடு வெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். இதுக்கு பேர் தான் நித்திய மகிழ்ச்சி. என் அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியும் உங்க வாழ்க்கையில சமாதானமும் இல்லையா? கர்த்தர் உங்களை நித்திய மாட்சிமிக்கல்ல நித்திய மகிழ்ச்சிக்குள்ள கர்த்தர் உங்களை நடத்த விரும்புகிறார். வேதம் சொல்லுது, தளர்ந்த கைகளை ஒன்று, 2வது தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிற நித்திய மகிழ்ச்சி. அல்லேலூயா. நம்பர் 1 தள்ளாடுகிற கைகள், 2 தள்ளாடுகிற முழங்கால்கள். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு எந்தெந்த காரியத்தில் தள்ளாட செய்தார்களோ, வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவர் உங்களை ஒருபோதும் தள்ளாட விட்டார். இதோ காக்கிறவர் உறங்கார். அன்பானவர்களே, உங்களை தள்ளாடும்படி, உங்க நம்பிக்கைகளை தள்ளாடும்படி, உங்க ஜெபங்களை தள்ளாடும்படி, உங்க விசுவாச வாழ்க்கையை தள்ளாடும்படி செய்தவர்கள் இன்னைக்கு முறிந்து போவார்கள். இந்த நித்திய மகிழ்ச்சிக்குள்ளே இந்த ஜெப நேரத்தில் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். வாசிப்போம் 4வது வசனம். மனம் பதறுகளை பார்த்து, இப்போ 1 மனம் பதறுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள். நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம். நீங்கள் தளர்ந்து போகவும் வேண்டாம். 1 தளர்ந்த கைகளை திடப்படுத்தி, 2வது தள்ளாடுகிற முழங்கால்களை. சொல்லுங்க, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். கர்த்தர் பலப்படுத்துகிறார். நீங்க நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். மோசே கூட இருக்கிறவர்கள் யோசுவாவுக்கு பயமே இல்லை. ஒரு பெரிய சந்தோஷம் இருந்துச்சு. ஏன்னா என் கூட மோசே இருக்கிறார். கையை மேலே தள்ளியில சொல்லுங்க. மோசே கடந்து போன உடனே யோசுவா தள்ளாடுகிறார். இந்த ஜனங்களை எப்படி நடத்தணும்? ஓ, தளர்ந்து போகிறார். இந்த ஜனங்கள் மோசேயவே எதிர்த்தவர்கள் என்னை எதிர்க்க மாட்டார்களா என்று சொல்லி மோசேக்கு பிற்பாடு யோசுவா அங்கே தள்ளாடுகிறார், தளர்ந்து போகிறார், மனம் உடைந்து போகிறார், திகைத்து போகிறார். இந்த நித்திய மகிழ்ச்சிக்குள்ளே
வர முடியாமல் தவிக்கிறார். வேதம் சொல்கிறது, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில மனிதர்கள், நம்ம கூட பழகினவர்கள், நம்மளோடு உறவு கொண்டாடவர்கள் திடீரென்று நமக்கு விரோதமாக எழும்பின போது நம் இருதயம், நம்முடைய கைகள் எல்லாம் நடுநடுங்கும், தள்ளாடும். ஐயோ, இவர்களை நான் நம்பினேனே, இவர்கள் மீது ரொம்ப நம்பிக்கை வைத்தேனே, இவர்களா எனக்கு இப்படி செய்து விட்டார்கள் என்று சொல்லி நமக்கு ஒரு பதட்டம் வரும் பாருங்க, ஒரு பயம் வரும் பாருங்க. இங்கே யோசுவா கண்ணீர் வடிக்கிறார். 1வது அதிகாரம் யோசுவா 1:5-6-7 வசனங்களை வாசிக்க கேட்போம். யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நல்ல கவனிச்சிடு, அவர் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நீ ஒருவனுக்கு பயப்பட தேவையில்ல. அவர் உன்னை பாதுகாப்பாரு, அவர் உன்னை நடத்துவார். நீ தள்ளாட தேவையில்லை, அவர் உன் கூட இருக்கிறாரு. கையை மேல உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, யோசுவா நீ பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன், உன்னை கைவிட மாட்டேன். யோசுவா நீ அங்க சொல்றாரு, யோசுவா நீ கலங்காத, நான் உன் தேவனாகிய கர்த்தன் நானே. ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்க. இங்க சொல்றாரு யோசுவாவை பத்தி, யோசுவா நீ பயப்படாத, யோசுவா நீ தளர்ந்து போகாத, உன்னை தள்ளாட விட மாட்டேன். வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்க்க கூடாது, முடியாது. ஏன்னா உன் மேல ஒரு பலத்த அபிஷேகம் இருக்குது. வாசிப்போ. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்ததை போல உன்னோடும் இருப்பேன். உன்னோடு இருக்கிற ஜோசுவா. அங்க ஜோசுவாவுக்கு கத்து சொல்றாரு, நீ ஒன்று குறித்து கவலைப்படாத, உன்னை தள்ளாட வைத்தவனை நான் தள்ளாட வைப்பேன், உன்னை தளர்க்க வைத்தவனை நான் தளர்க்க வைப்பேன். இது அக்கினியின் அபிஷேகமே. ஓ வண்டர்ஃபுல் ஜீசஸ். கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குது, கர்த்தருடைய வல்லமை இறங்குது. எங்க பாக்குறீங்க? என் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தளர்ந்து போகும்படி எந்த காரியத்துல உன்னை எதிர்த்து நின்ற சர்வமே, செய்வினையே, மாந்திரிகமே, இயேசு நாமத்துல உன் வீட்டை விட்டு வெளியேறி போவதாக. ஹல்லேலூயா. வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் சொல்றாரு ஜோசுவா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயப்படாத. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் நடுவில் பயங்கரமான காரியத்தை செய்வாரு. எந்த காரியத்தில் நீ விழுந்துட்டியா, நடுநடுங்கிட்டியா, பயந்து பார்த்துங்கிறியா, அவர் பேசுவாரு. அவர் பேசுவாரு. இங்க யோசுவா கூட சொல்றாரு, யோசுவா நீ மோசே இல்லைன்னு நினைக்காத, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உனக்கு ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க நான் விட மாட்டேன்யா. பயப்படாதையா. கர்த்தர் சொல்றாரு இந்த இரவேளையில, நீ எந்த பிரச்சனையை கண்டு நீ பயப்படாத, எந்த யுத்தத்தை கண்டு நீ பயப்படாத. யாரு உனக்கு விரோதமாக எழுப்பிட்டா நீ பயப்படாத, யாருக்கு உனக்கு விரோதமாக எழுப்பி பேசினாலும் பயப்படாத, யாரு உனக்கு விரோதமாக எழுப்பி உனக்கு யுத்தம் பண்ண வந்தாலும் பயப்படாத. நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பாரு.
கவனமா கவனிச்சு வாசிங்க, கேளுங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்ததை போல உன்னோடும் இதை பார்க்கிற ஜனமே, இதை கேட்கிற ஜனமே, கர்த்தர் இந்த இரவில் உன்னோட சொல்லுகிறாரு, நான் உன்னை விட்டு ஓ ராமாலா ராகாமா ராஷாத்தேனியா ரபா ஹபா ரபா ஹபா ஓ ரபா ஹபா ரபா ஹபா. உன்னை விட்டு யாரு போனா என்ன, உங்களை விட்டு யாரு விலகி போனா என்ன, உங்களை விட்டு யாரு மறைந்து போனா என்ன, உங்களோட உங்க தேவனாகிய கர்த்தர் இருக்கிறாருங்க. அவர் உங்களை தேற்றுவாரு, அவர் உங்களை ஆட்டுவாரு, அவர் உங்க கண்ணீரை துடைப்பாரு, அவர் உங்களுக்கு யுத்தத்துல இறங்கி உங்களுக்கு உதவி. ஹல்லேலூயா. என் ஆண்டுடைய பிரசன்னம் அதிகமாக இறங்குது. தளர்ந்து போனவன, தள்ளாடப்பட்டவன ஒரு சத்தத்தை கேட்கிறார். ஐயோ, என்னால் இந்த கூட்டத்தை நடத்த முடியாது, என்னால் இந்த ஊழியத்தை நடத்த முடியாது, என்னால் இந்த ஜபத்தை நடத்த முடியாது, என்னால் இந்த ஜனத்தை நடத்த முடியாது, என்னால் இந்த இடத்துல ஊழியமே வாடான்னு சொல்லி ஒதுங்கி பார்க்கிற ஊழியமே, ஊழியக்காரர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, நான் சொல்லவில்லை, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உங்களை தாயின் கருவிலே உருவாக்கும் முன்னே உங்களை பேர் சொல்லி அழைத்தவரே, உங்க தலைமை போதகர் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே உங்களை நடத்துவார். ஐயா, உங்களை இதுவரை போஷித்தவர், இனிமேல் உங்களை போஷிப்பார். சில நேரங்களில் நம்ம கூட யாரும் இல்லைன்னா ஊழியம் செய்யறதுக்கு பயப்படுவோம். ஐயோ, நமக்கு ஊழியம் செய்யறதுக்கு சப்போர்ட் இல்லையே, நமக்கு ஊழியத்துக்கு யாருமே இல்லையே. கலங்காதீங்க, கர்த்தர் சொல்றாரு, யோசுவா, நான் உன்னை பலப்படுத்துவேன், உன்னை கைவிடவே மாட்டேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. பதற வேண்டாம். மனம் பதறலை பார்த்து வேதம் சொல்லுது, மனம் பதறாதிருங்கள், தேவன் பதிலளிக்க வருவார். இன்னைக்கு உன் வீட்டுக்கு கர்த்தர் பதிலளிக்க வருவார். ஆவியானவர் ஜெயம் தந்து காத்து கொள்ள போகிறாரு. யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, யோசுவா, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. வாசிப்போம். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இல்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்துருவேன். நீ பயப்படாத, நம்பிக்கை இருக்கிற மாத்திர கண்ணை மூடு. நான் இந்த நேரத்தில் ஜெபிக்க போகிறேன். என் ஆண்டுடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. கர்த்தாவே, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இறங்கட்டும். பலவீனப்பட்டவர்களை கர்த்தர் பலமுள்ளவராய் மாற்றுங்க. ஆண்டவரே, உதவி இல்லாத தவிகளுக்கு உதவிகளை கர்த்தர் கொடுங்க. ஆதரவு இல்லாத இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆதரவை கொடுங்க. நன்மையே உண்டாகாதபடி தீமை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தீமையின் ஆவியை உடைத்து நன்மைகளை வர பண்ணுவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் பேராலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஜெப உதவிக்கு 9711212519 மற்றும் 8098814883.